நம்ம செய்கிற கிசும்பு அப்படி. தண்ணியை போடுறதுக்கு முன்னாடி சிவகங்கை போறவே 2 பேரும் போறேன். போதையை போட்டோடனே 7 பேர்த்த ஏற்றுக்கேன் பைக்கு. அதுல அந்த பைக்கு உரிமையாளர் போதையாயிட்டா ரோட்ல நடக்க விட்டுறாங்க. அவன் நாயா நடந்து வீட்டுக்கு வரேன். சிரிப்பு கிடையாது ப்ரோ, சிந்திக்கணும். அறிவு சார்ந்த என் தம்பிகள் எல்லாம் அக்னி ஏவுகணை ஏவனார் அப்துல் கலாம் ஐயா அவரை போல உங்களை பார்க்கிறேன். என் தம்பிகளை போல குழந்து போச்சு. அதான் அப்படி பாரு. அப்துல் கலாம்னு யாரும் தெரியாது. அன்னைக்கு ஒரு ஊர்ல அப்துல் கலாம் ஐயா அப்துல் கலாம் பேருனே ஒரு வயசானவர் வந்துட்டு அவர் மாட்டு தராது தானே அப்படின்ட்டார். மாட்டு தர கிடையாது, போன் அப்படி வைப்பார். ஏவுகணை நாயகன் அப்படின்ற ஒரு தமிழன் இல்லை என்றால் அன்றைய நாடு நமக்கு போர் தொடுத்திருக்கும். இன்னைக்கு நம்மளெல்லாம் பயப்படாமல் வாழ்றோம்னா அதுக்கு காரணமே ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா தான். சமீபத்திலே தேனி மாவட்டத்திலே ஒரு ராணுவ வீரர் தமிழன் வாயிலே குண்டு வாய்ந்தாலும் எதிரியை வீழ்த்தினேன் பாருங்க. சிங்கம் இதெல்லாம் சொன்னா விஜயிக்க மாட்டேன். தொங்காசம் சொல்லு, கப்புளிங் மட்டும் கிலோ 30 ரூபாய்ன்னு சொல்லு, மேடையே அடிச்சுவேன். பூரா வெடிகுண்டு இருக்கேன் பொம்பளை. தொங்காசு பயிலு உன் கல்யாணம் கட்டவுட்ல அதோட போடு. கப்புளிங்க போட்டா முடிச்சு ஊத்தந்தாளி கட்டவுட்ல நக்கிடுவாங்க. இத்தனை ஆண் சிங்கங்கள் இங்கு வீரத்தோடும் விசுவாசத்தோடும் பாசத்தோடும் வாழுகிறோம் என்றால் அதற்கு காரணமே என் தாய்மார்கள் தான். கைதட்ட மாட்டேன். கவுன்சிலரு பிஎஸ்பி எம்எல்ஏ மகன் கைதட்ட மாட்டேன். இந்த திமுரு மயத்துக்கு தானே தண்ணியை போட்டு நினைச்சு நினைச்சு புழக்கிறாங்க. அப்புறம் ஆய்வு வரும்போது கருக்கு இருந்து பொம்பளையிலும் குடம் செல்லத்தா. பொம்பளை தாய்மார்களே, நான் சொல்றதுல உங்களுக்கு கணப்பா இருக்குமே. எப்படி இருந்த உழைக்கிறவங்களுக்கு தானே தெரியும் வேர்வை. நீ படத்துக்கிட்ட ரிமோட்டை அமைக்க சீரியல் பாரு. 100 நாள் வேலைக்கு போயிட்டு பொம்பளைகளுக்கெல்லாம் அதில் அகராது தானே. எங்கள் ஊரில் 2 கலெக்டர் முடிய 100 நாள் வேலைக்கு போயிட்டு நைட்டியை போட்டு சிப்பிங்கர் விளையாடு. அதை 2 பேர் பீர் சாப்பிட்டு கருவல்ல பார்த்தவங்க மச்சான் செம்ம பகர் மச்சான் கரெக்ட் பண்ணிருந்தோம்டா அப்படின்னு 3 நாளா போயிருக்காங்க. 4ஆவது நாள் போய் கையை வச்சிருக்காங்க. ஹை மேடம் என்னப்பான்றது அங்கனே வடக்கு வந்து உலகத்திலே என்ன இன்னொரு பிறவின்னு ஒண்ணு இருக்காப்பா. அப்படி ஒரு பிறவின்னு இருந்துச்சுன்னா நான் வேண்டது ஒண்ணுவேன். தமிழனா பிறக்கணும். மீண்டும் இந்த உலகத்திலே நான் கோமாளியாக பிறக்கணும். என் தம்பிகளை என் அன்னைகளை சிரிக்க வைக்க வேண்டும். இந்த வந்துட்டாங்கல்ல என் தம்பிகள் மாணவ செல்வங்களே, அறிவு சார்ந்த விஷயங்களை அண்ணன் பேசும் போது அதை எடுத்து டீச்சர்கிட்ட போய் கேட்டிருக்கீங்க. அவர்கிட்ட கப்ளிங்னா என்ன டீச்சர்? அது செருப்படுத்த தலையில் அடிச்சுட்டு கொடைக்கானல் போயிடுச்சு. புருஷனை போய் கேட்டு கப்ளிங்னா என்ன? அதாண்டி கப்ளிங்னா அதான் எதாண்டு கட்டில் காதுதான் சட்டா காலி தூக்கி பிடிக்க வைக்கலாம். மைசர் சூப்பர் அருமை அருமை. ஏன் பயத்து ஓடதான் இருக்கு? என்னடா போன காசு கொடுக்கலையா? வாங்க போனாட வாங்க. ஒலி ஒலி பாசத்துக்குரிய அண்ணன் சுத்தப்பூர் ஆரூர் வட்டகை நாடு ஒக்கூர் புதூர் திரு கருப்பையா ஓனார் முத்துராஸ் என் சித்தப்பன் சார்பாக 1001, சிவகங்கை அதிரன் மொபைல் சார்பாக 1001 நன்கொடை கொடுத்த நல்ல இதயத்துக்கு நன்றி. சோழபுரம் அருள்மிகு அருள்மொழிநாதர் அரமளத்து நாயகியம்மன் ஆடி பெருந்திருவிழா 2ஆம் நாள் திருவிழாவை முன்னிட்டு இங்கு கூடியிருக்கிற நாடக ரசிக பெருமக்களையும் பெரியோர்களையும் வெளியூரில் இருந்து வந்திருக்கக்கூடிய அன்பர்களையும் காவல்துறை அதிகாரிகளையும் கிராம பொதுமக்களையும் இளைஞர்களையும் மற்றும் எம்.கே. ராதாகிருஷ்ணன் ரசிக பெருமக்களையும் அண்ணன் தம்பி உறவுகளையும் அன்போடு சோழபுரம்
ஊனாளான பொன்னழகு கமலம்பால் குடும்பத்தின் சார்பாக வருக வருகை என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். எல்லாரும் இந்த நிகழ்ச்சி அமைதியா இருந்து பார்க்கணுங்கிறது தான் எங்களோட ஆசை. இன்னைக்கு வந்திருக்க எம்கேஆர் குரூப் கலைக்குழுவினரையும் நமது ஊரின் சார்பாக வரவேற்று நமது மண்டபப்படிதாரர் ஊனாளான ரேனா பொன்னழகு கமலம்பால் குடும்பத்தார் சார்பாக எம்கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறோம். இந்த பொன்னாடையை இந்த குடும்பத்தார்கள் சோழபுரம் கிராமத்தார்கள் அன்போடு எனக்கு பொருத்தினாலும் என்னுடைய அண்ணன் தம்பிகளுக்காக இந்த ஒருவன் பெற்றுக்கொண்டே என்பது பெருமை. உங்க எல்லாத்துக்காக நான் வாங்கிக்கப்பா. நம்ம காலாஞ்சி நம்ம வாங்கிட்டான். அண்ணனுடைய பார்த்துருக்கான் உட்காரதுக்கு எதுவுமே இருக்காது. கூகுளில் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஊர்ல போனோம்னா உட்காரதுக்கு இடம் இருக்காது. ஒரு ஒண்டிக்கிட்டு தான் உட்கார முடியும். அந்த அளவுக்கு அண்ணனுடைய ஊர்ல மழை அவர் ரசிகப்படுறோம்ல உடன் பிறப்பு. அதனால மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்னாடி பார்த்து கௌரவிக்கப்படுகிறது. சார்பு ஆய்வாளர்களுக்கு முன்னாடி பார்த்து ஐயா வாங்க. தம்பி இதெல்லாம் ஏன்னா சிரிச்சு விட்டு பூரா கடைக்கு போய் ஓட்டுறாங்க. ஏறி விட்டுருவேன்ப்பா அண்ணே இல்லையாப்பா. தண்ணி வேற யாரும் போகணுமா? உள்ள போய் ஒரு ரவுண்ட் பார்த்து போகணும். நம்ம வீடுல தம்பி உள்ள போச்சுன்னதுக்கு ஏன்பா அப்படி? ஆனா உங்கள்கிட்ட ஒன்றும் பேச முடியாதுப்பா. என்னை இழுத்து விட்டு போயிடுவாங்க. இந்த தம்பி சார் போய்ப்பா கட்டமா இருக்கு. முளை குச்சிலாம் புடுங்குற மாதிரி. யானை செத்து போச்சு வெளியே செஞ்சதில்ல. அப்புறம் வெளியே துங்காசு போட்டு அதை கேட்கிறேன். உள்ள பொன்னழகு கமலம்மாள் குடும்பத்தார்கள் இந்த நாடகத்தை பிரார்த்தனை நாடகமாக வைத்திருக்கிறார்கள். ஒரு கைதட்டு கொடுக்கலாம். எங்களுக்கும் மதிப்புக்குரிய காவல்துறை என் அன்பு உறவுகளுக்கும் முன்னாடி பார்த்து கௌரவப்படுத்திய இந்த மேடைக்கு வந்த அத்தனை நல்ல உள்ளங்கத்திற்கும் எம்கேஆரின் நன்றிகளும் வணக்கங்களும். பொன்னாட வந்துட்டு ஒரு திரும்பிய பார்க்கலையாப்பா. ஏன் அப்படி போறாங்க? என் தம்பிகள் எல்லாம் இரவு நேரத்தில் வந்திருக்கீங்க, டூலர்ல வந்திருக்கீங்க. பெட்ரோல் போட காசு இல்லைன்னா தம்பி குடும்பம் தெரிஞ்சு போவேன். அம்மா அண்ணன் கட்சி மாநாடு நடத்துறேன், பெட்ரோலு ஒரு பிரியாணி போட்டு கொடுக்குறேன். உனக்கு பெட்ரோல் அண்ணன் தரேன். போகும்போதும் வரும்போதும் இந்த பைபாஸ்லாம் என் தம்பிகள்லாம் மெதுவா போங்க. அது 2 பேர் பேசுவேன். நாங்கள் அப்படித்தான் போகணும் பேசுவேன். இந்த மூணுங்கள்ல கண்டுபிடிச்சுவேன். ஏன்னா சாமி என்பது ஆண்களோட பெண்களுக்கு தான் துடியா வரும். இன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை ஆடிடுச்சு. அந்த பொம்பளை முந்தானே விலகினதுக்கு புரிஞ்சு என்னை செருப்பு அடிக்க வரேன். என் பொண்டாட்டி ஆடி இந்த சேலையை பூரா இறக்கி விட்டா. உன்னை யாரா சாமி கூட சொன்னான். உன் பொண்டாட்டி எதுக்கு ஆடுனான்னு. அடுத்த வருஷம் பிரசிடண்ட் நிற்கலாம்னு இருந்தேன். அவன் ஆடி என்னை கேவலப்படுத்தி விட்டு. அன்னைக்கு ஒரு இளவட்ட ஆடினேன். அது நீ வரல இளவட்ட ஆயின்னு ஆடிட்டு நான் கேட்டேன் யாரான்னு. எனக்கு தெரியலையா தெரியல. 2 பேரும் சட்டையை முடிச்சு தூக்கி விட்டாங்க. என்னன்னு பார்த்தா அந்த முட்டை 1 லட்சம் வாங்கிட்டு 3 வருஷமா தலைமுறை வந்திருக்கேன். கடை ஆடும்போது பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஏன்னா சாமி என்பது துடியான தெய்வம். இந்த சாமி இல்லைன்னா நம்மளாம் கிடையாது. பக்தியோடு தம்பியெல்லாம் சாமியை கும்பிட்டு எல்லா வேலையும் செய்யணும். அந்த வேலை அதை கும்பிடக்கூடாது. தொங்காசு போடக்கூடாது. தம்பி வெதரை வந்து கட்டி முடிக்க பிடிச்சிக்கிட்டு அடையில. அது 7 வயசு கூட ஆகல. தொங்காசு மயிறு அவனை ஏத்துற மேடையில சூப்பர் சூப்பர் சிவகங்கை மாவட்டத்தில் பிரவேசிக்கிறோம்.
கருப்பு தான். அந்த கருப்பு நிறத்திலே மேடையை தவி வந்த இந்த சிவகங்கை மாவட்ட காளையை எம்ஜிஆர் தலைவணங்க. ஆமா, தேசிய கபடியில கேப்டன் அவர் டவுசர் மயிரும் உள்ள தட்டி போடல இல்ல போடக்கூடாது. அப்படி போட்டோம்னா வளராது. ஆமா, நீனா யானையை செஞ்சாலும் இழுத்தாட்டிடு. உங்க பேரு பெரியப்பாவா? தம்பி தம்பி சூப் தரிச்சு போவேன். அவன் தன்னால புது தரிச்சு போய் நிற்கிறேன். மைனா கொஞ்சம் இருப்பா. முதல் இவன் கொஞ்சம் பார்ப்போம். உங்க பேரு என்ன அண்ணன்? பிரதீபன். எந்த ஊரு? ஒக்கூரா? தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் என்ன? தமிழ்நாட்டினுடைய தேசிய மரம் வந்து அகத்தி. ஓ பேப்புத்தி. இவனை எதுக்கு கூப்பிட்டேன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? எவனும் தூக்கணும் தம்பி, வெளியே இருந்த சோரோட அறையினேன். இவர் வந்தோடனே என்னை தான் அப்படின்றாரு, முடிச்சாரு, போட்டார். வந்தாலா கூட்டில நீ தானே ஏற்றி வந்த. அவளை வாய்த்தமிழ் பேசினிய என்ன படிக்கிற? பள்ளிக்கூடம் போய் கேட்டு வரைய என்ன கிளாஸ்ன்னு? 8ஆம் வகுப்பு படிக்கிறீங்க மிஸ்டர் கிரிப்பில. நல்லா பேசுவானா? ஆமா, நீ தானே ஹெட் மாஸ்டர். நீ வேற எங்க அன்னைக்கு ஊரம் திருத்த முடிச்சு. அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அவங்களுடைய கஷ்டத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? உழந்து நீ படிச்சு என்ன ஆக போற? எந்த துறைக்கும் போக முடியாது. கவர்மெண்ட் வேலைன்னா அரைஞ்சே வருவேன். காவல்துறைக்கெல்லாம் 7 அடி வேணும், ராணுவத்துக்கு வளர்த்தி வேணும். உனக்கு அன்னை சுக்கு காப்பி கடை வச்சுட்டாங்க. ஆனா இது ட்ரம்ப் சொல்லிட்டு மதுவை பிடிச்சி தெரியுறாங்க. வாழ்த்துக்கள். இந்த மேடைக்கு கூப்பிட்டேனே வந்தல, வாழ்த்துக்கள். நாங்க நல்லா இருக்கணும். படம் பார்க்க கூடாது, திரைப்படம் நீக்குறவ லைன் பண்றாங்க. அப்துல் கலாம் ஐயா இருக்காருல்ல, அவர் பிறந்தது எந்த மாவட்டம்? ராமேஸ்வரம் மாவட்டம் ஆயிட்டாங்களா? சரி, வாழ்த்துக்க. போலாம் போலாம் வீட்டுக்கு போலாம். அவங்க வந்து மேடை என்பது எல்லாத்துக்கும் எளிதாக கிடைத்து விடாது. நாளை காலை அகில உலகத்தில் உள்ள தமிழனுக்கு புறம் சென்று விடுவான் இந்த உக்கூர் மண்ணின் மயில். வாழ்த்து. மேடையிலே கூப்பிட்டு அவனை நான் அசிங்கப்படுத்தவில்லை, அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுக்கொள்ளடா என்று ஊக்குவித்தேன். அடுத்த மேடையிலே வருகின்ற பொழுது மிக திறமையான ஒரு ஆண்மகனாக இருப்பாங்க. வாழ்த்துக்கள் தம்பி. சாங் பாடுவோம். இப்ப எனக்கு பயந்துக்கிட்டே சின்ன பையில முன்னாடி வந்து உட்கார்றது இல்லை. இது எதுக்கு கிழக மசுரான பாட்டு கூட்டு இருப்பேன். நம்ம பாட்டுக்கு திட்டமா வெளியே இருந்தோமா ஓடணுமா? ஆரம்பா ஆனா வீட்டுக்காரமே கூப்பிடாத ஏதாவது தென்பாண்டி ராமன் நாடே நம்ம தேச பிதா அப்துல் கலாம். Thank you.
தம்பியெல்லாம் என் தென்பாண்டி ராமன் நாடே நம்ம தேச பிதா அப்துல் கலாம் அவரு அக்னின்னு ஒரு ஏவுகணையை கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிக்கலைன்னா சின்ன நாடே நம்மள்கிட்ட போர் தொடுக்க சுடக்கு போட்டு கூப்பிட்டுருப்பாங்க. ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் சொந்த ஊர் அமெரிக்கா கிடையாதுடா. அவர் சொந்த ஊர் சிவகங்கை பக்கத்தில் உள்ள பூச்சிப்பட்டி. ஆமாப்பா பூரிவா. அவர் தாத்தா மலைக்கண்ணுக்கு பிறந்தவர். அவங்க அடிச்சு விடுவிட்டார். என்ன இந்த குலசாமியே காத்தவனே இருந்தேன். நம்ம கடாவட்டுக்கு போனேன். செவரொட்டிலாம் கொடுப்பாங்க. ரொம்ப தாத்தா மாதிரி திக்க முடியாப்பா. 20 செவரொட்டி திருவிட்டு குச்சி விட்டு போயிருக்காங்க. ஆமா இந்த ட்ரம் கொல்லு பேரேன். என் மாவோட அத்தனை சிவகங்கை குலசாமி. தேசப்பற்றும் நாட்டுப்பற்று வேண்டும். என் அன்பு தம்பிகள் எல்லாம் தவறுகள் எப்படி நடக்குது என்றால் தீய பழக்கத்தில் ஈடுபடுவதனாலதான் தவறுகள் நடக்குது. என் தம்பிகள் எல்லாம் அதை மறந்து மிகப்பெரிய ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது நான் மாறுதட்டி சொல்லுவேன், என்னுடைய தம்பிகள் அல்ல. என் தம்பிகளுக்கெல்லாம் இந்த கோமாளி அண்ணன் எம்கேஆர் உங்களுக்கு கோமாளியா தெரியலாம். பிரிவினை என்பது எதுல நம்ம எல்லாம் பிரிஞ்சிருக்கோம்னா அண்ணன் தம்பிகள்னா பிறந்த தாயினுடைய வயிறும் நீங்க வாழ்ற ஊரும் பார்க்கிற வேலை தான் நம்மளை பிரித்து விட்டது. ஆனா ஓடுற ரத்தம் நம்மளை பிரிக்கவில்லை. தமிழுடைய ரத்தம். என் தாய்மார்கள்லாம் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் கட்டின கணவன் ஊரில் இடமில்லாட்டாலும் பிரசிடண்ட்டை கேட்டு ஒரு செலவைக்கலாம். ஏன் சிரிக்கிறீங்க மேடம்? உங்க வகுசி உங்களுக்கே தெரிஞ்சிருச்சாங்க. ஆம்பளை என்ன காய் பண்ணாங்க? தண்ணி சாப்பிட்டாங்க. தண்ணி சாப்பிட்றான்னு நான் மகனும் கணேஷ் பயில போடுறான். கணேஷ் பயில போட்டாதான் அவனால ஆடு ஒர்க் பண்ண முடியும். மண்டை காய் மண்பான் டொங்காஸ் ஏலம் கேட்கிறவே வைக்கலாம் அப்படின்னு ஓஸ் முன்னூறு போட்டு கொடுப்பாங்க தம்பிக்கு. இருங்கப்பா, அறுசுவை உணவை நமக்கு தந்தவள் பெற்ற தாய். ஆனா உலகத்திலே இப்படித்தான் வாழ வேண்டும் என்று புத்தி சொன்னவள் கட்டுன மனைவி. பொம்பளை எல்லாம் இந்த வீட்டுக்கு போங்களே. ஐயா சேச்சிப்பு இருக்காயா? ஒரு 5 சேச்சிப்புல பெரிய பையில அள்ளி கொண்டு போய் ஊர்ல ஒட்ட முடியுமா? உங்களை பெருமையா பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படியே கிருந்தா கை தட்டுங்கட்டா. நீங்க இல்லைன்னா எந்த ஆம்பளையும் தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. கிளம்பி வச்சுக்க தாசில்தார பார்க்க. ஏன்னா அன்றைய காலத்திலே இன்னைக்கு ஆண்களுக்கு
எல்லா பேரையும் பாரு, முகம் பூரா அப்படியே தேன்றாட்டு கொலை ஓட்டின மாதிரி. ஏன்? ஆனா சாப்பாடு இல்லை. கட்டுன மனைவி என்ன செய்யணும்? அம்மியில ஓட்ட அரைச்சிச்சு. எங்க அப்பா தான் பட்டு கிளவி அம்மியில ஓட்ட அரைக்கும்பா. அம்மி உயரம் இருக்கான், போட்டு அரைக்கும் போது ஒரு சத்தத்தோட அரைக்குங்க. அப்பா தான் புரிஞ்சுக்கிட்டு அரைச்சுக்கிட்டு பின்னாடி கையை அடிச்சுக்கிட்டு பாரு, பணம் மட்டையை அடிச்சுக்கிட்டு பாரு. தம்பி இதுல காலை வச்சு ஒரு மூக்குலையே என்னடா இப்ப பார்த்தாலும் ஓலையாவாரி மாதிரி உட்காந்து. ஏன் அன்றைய காலத்திலே ஆவாரம் பூ, ஏன் ஆவாரம் பூ? ஆவாரம் பூ சாப்பிட்டோடனே பூ சுருங்கிரும். ஆவாரம் பூப்பா. எங்க அப்பத்தாவுக்கு முடிய பார்த்தா சொல்ல முடியாது. தரையில பரசம் முடி தூக்குறதுக்கே 2 பேர் தெரிவாங்க, அப்படியே தூக்கிட்டே இருக்காங்க. மசூர் அவ்வளவு கிடக்க. காரணம் எங்க அப்பத்தானை கிரிமா தேய்ச்சா ஆவாரம் போலையும் கம்மா கரம்பையும் சேர்த்து மசூர் வளர்ந்துச்சு. இப்ப பொம்பளைய கிரிமுன்னு ஒண்ணு விற்கிறாங்க. அது ஒரு விளம்பரம். உங்கள் மசூர் வளர மாட்டீங்களா? சன்புருஷன் ஆயிரத்தேங்கள் இவன் புருஷன் கேட்டு போறாங்க. இதுகளும் எனக்கு வேணும் மேடம். உடனே ஒரு முடி வந்து ஆட்டு வாழை மாதிரி இருக்கு. அந்த பொம்பளை இது ஒரு 5 லிட்டர் கொடுக்க முடியுமா? இந்த முட்டை தூங்காம கொள்ள நைட்டு பூரா தேய்ச்சி காலையில புளிக்க மொட்டை தலையா புருஷியை பார்க்கும் போது சிரிக்கப்படாது மேடம், சிந்திக்க. ஆட்டு குழம்பு வைக்க எங்க அப்பத்தா அப்படி இருக்க மொச்ச பையனோட குழம்பு வைக்க. இன்னைக்கு பொம்பளையே பூவுல கேட்குது, ஆட்டு கால் வைப்பது எப்படி? அம்புட்டி வச்சு புதுசு சோறு போடுறது 108 வந்துருச்சு. காலு சேரல, அவன் காலை எடுத்தேன். இந்த காலத்துல ஏதுப்பா சுகர் பிரஷரு பூரா வர போட்டுட்டேன். அங்க மம்பட்டி கண்ணையை பிடிச்சி வெட்டுவேன், வீட்டுல வந்து அவன் கண்ணையை வச்சு ஆச்சிருக்கேன். ஏதோ புரிஞ்சா புரியட்டும் இருந்துச்சு போ. பூரா யாரை பார்த்தாலும் அந்த காலத்துல பூரா சென்னையாத்தே தெரியும், பிரச்சனையாத்தே தெரியும், குடும்பத்துல பிரச்சனை. அன்றைய காலத்துல குடிச்ச சாராயம் எங்க ஏரியா சாராயம் காய்ச்சல நம்பர் 1. அப்புறமேல காவல்துறை அதிகாரி ஐயா வந்து நாடக மேடையிலே எங்களுக்கெல்லாம் புத்திமதி சொல்லி எங்க கிராமத்தை திருத்தினதே காவல்துறை அதிகாரி ஐயால. நான் வேற எந்த ஊரும் கிடையாது, நாங்கள் பிள்ளத்தில் ஆக்குறோம். சாராயம் காய்ச்சல் கலிஜீரை நம்பர் 1. எல்லாம் ரொம்ப முண்டை. நான் அப்பலேருந்து பார்த்துட்டேன், சபாசியா புடுங்கியாங்க. சாராயம் காய்ச்சல் சபாசியா பூரப்புறம் போட்டேன், சபாசியா. நான் உள்ள போக நீ வெளியே வாழ கலையா ஆமா முண்டை. சித்தப்பூர் பேசாம இருக்கணும் ஐயா. ஒரு பாலியல் வன்கொடுமை போடுங்க ஒழுக்கமா இருக்கு. நாட்டுல எங்க பார்த்தாலும் ஒரே ஒரு விஷயம், பொம்பளை பிள்ளைய பத்த ஊறான். அத்தா நானும் பொம்பளை பிள்ளை பார்த்த வந்தேன். உங்க பிள்ளைகளை கவனமா கண்காணிங்க. அவங்ககிட்ட தூக்கி கொடுத்தா அவங்ககிட்ட தூக்கி கொடுக்கலாம் இருக்காது, நல்லா இருப்பிய. ஏன்னா காலம் போற போக்கு நான் யாரையுமே குறை சொல்லலை, நம்மளே பாதுகாத்துக்குவோம். என்னதான் தம்பி, உண்மைதானே? இது எதுக்குப்பா? அதே மாதிரி ஒண்ணு சொல்றேன், எத்தனை அரசாங்கம் வந்தாலும் நல்லதை செய்வார்கள் யார் வேணாலும், நான் குறை சொல்லலை. டாஸ்மாக் கடையை மட்டும் மூட முடியாது. அப்படி மூணாயினா வீட்டுக்கு இவன் பீர் தயாரிச்சிருக்கேன். பீர் வந்து மாட்டு கோமியா ஜானியை கரைச்சிக்கிட்டே தயாரிப்பேன். எங்க ஊர்ல ஒரு ஆள் கொரோனா டயத்துல பாட்டில் 1000 2000 போட்டு அது வீட்டிலேயே காய்ச்சினேன். சிங்கேன் எதுல காய்ச்சிருக்கேன், செய்தி வழியை ஊத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு 6 லிட்டர் குடிச்சிட்டேன். 3 நாளா கோமால நடந்தேன். ஏன்னா போதை உலகம். நம்ம சொல்றோம் கடையை அடைச்சு விட்டாங்கன்னா இங்கே ஓடணும், ஆனால் கட்டிங்க குடிச்சாத்தான் மூளை வேலை செய்யும். நிறைய பேர் சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்துருக்கேன், சிறுமுறை ஊம்புது. ஏன்ட்ட பேசவே கூடாது, நான் சிவகங்கை மாவட்ட லோக்கல் பாய். அவர் குடிக்காட்டா சிறுமுறை நக்குதான், நல்லா வாயில வந்துடுறேன். பெரிய டாக்டர் அபுரு வேளமாலை மருத்துவமனை டாக்டரு, குடிக்காட்ட சிறுமுறை தான். அப்புறம் என்ன, அப்புறம் மயில் குடிக்காத விடுவேன், சிறுமுறை வாதிக்கும், ஓசு நக்கும் உண்டு. இருந்தேன் அண்ணே, நீனா வந்து என் தம்பிகளுக்கு எடுத்துக்காட்டா இருக்கணும். நீ போய் இருந்துகிட்டு குடிக்க கூடாது, சொல்றது மட்டும் கேளுனே. இனிமேல் பிறக்க போறது இல்லை. இனிமே நம்ம எல்லாம் பிறக்க போறோமா? ஏன்
ஏன் சொல்றேன்? என் தம்பியை சொல்றேன். ஏன் தம்பிய ஆனா இந்திக்காரனா இல்ல பானிபூரி போட வந்தவனா? இதே சிவகங்கை மாவட்டத்துல இந்த மண்ணில் பிறந்ததுனால என் தம்பி எங்க அண்ணனுக்கு நான் சொல்லுவேன். என்ன கேட்கறதுக்கு ஆள் இருக்கா? சொல்லக்கூடாது. சொல்லு, உன் தம்பியில நீ எதையும் கொடுத்துருப்போ. நீனா என்னத்த குடும்பத்தை பார்க்க போற பிரச்சனை புரியுமே. என்கிட்ட வந்து சிக்கிருக்க நல்லா இரு. ஏன் போ, என்கிட்ட பேசவே கூடாது. என்கிட்ட பேசுனேன்னா சைட் பார்வையோட அடிப்பேன். அவ்வளவுதான். நான் பயப்படவே மாட்டேன் யாருக்குமே. என்கிட்ட பேசவே கூடாது. என் தம்பியில நான் அறிவுரை சொல்லிட்டு இருக்கேன். நீ எதுக்கு பேசுற? நீ பேசவே கூடாதுன்னு ஸ்டாப். நான் பேசுவேன். குடிக்க கூடாதுன்னு சொன்னோன்னே எல்லாரும் நிப்பாட்டிடுவியா? நிப்பாட்ட மாட்டேன். ஒரு 10 பேர்த்த திருத்தணும். அது என்ன முடியும்? கணேஷ் போல போறதுனால என்ன ஆகுது? சில பேர் பார்த்தா இந்த சுமண்டு முறையில 10 கூட கனவு போடுறான்னா 1/2 கிலோ கோயில போட்டேன். மேத்திரி கேட்கிறாரு, என்ன பண்ண? இல்ல வச்சா தாங்க சுள்ளுன்னு இருப்பேன். அப்படித்தான் ஒருத்தன் பூசா வச்சுட்டேன். கிருதன்னு வந்து மம்மட்டில விழுந்து. இந்த கணேஷ் போல எதுக்காக கணேஷ் போல வச்சேன் யாருக்கா தெரியுமா? இந்த கணேஷ் போல கண்டுபிடிச்சாவா தாத்தா வேறு கணேசன். தம்பி உண்மைதாப்பா. தம்பி கூகுள்ல வந்து 8ஆம் நம்பர் போட்டு பாரு. வரும் ஆன்சர். இந்த ஆன்சர் கண்டுபிடிச்சேன். அப்பத்தா வெறும் போன்ஸ் உருட்டிட்டு வச்சேன். ஆன்சர் ஏன் அதுக்கு பேரு ஆன்சர்? அது வேற பூலி பிள்ளடா. பூல் பெற்றாதுல போய் பூல்னு சொன்னோம்னா அவங்க அடிக்க விடுவாங்க. அது கெட்ட வார்த்தை. புள்ளி புள்ளி. லிப்பு என்றால் உதடுகள், வாய சொல்லுவான். லிப்புக்குள்ளே வைப்பதனாலதான் பூ. அறிவு சார்ந்த விஷயங்களை யாராவது கேட்பீங்களாப்பா? ஏன் தம்பி எதை பேசல? இருந்தேன் என்னன்னே இருந்தேன். ஏன் பயப்படுற? எதுக்கு நீ பேசுற? என் தம்பிகள் எங்க அண்ணன்கள் எனக்கு பேச உரிமை இருக்கு, பேசும். ஆனா எத்தனை நாடகத்துல என்ன வேணா நடக்கலாம். ஆனா என் நாடகத்திலே என்னென்னமோ நடக்கும். இவ்வளவு தூரம் 2-வீலர் பைக்கை எடுத்துக்கொண்டு இந்த கம்ப்யூட்டர் காலத்திலே கைபேசியிலே அனைத்தையும் பார்த்து விடலாம். எங்க அண்ணன் தம்பி எதுக்காக வர்றாங்க? எல்லாத்துக்கும் மன கஷ்டம் என்று ஒன்று இருக்கிறது. எதை வேணா கொடுத்து விடலாம். இந்த புன்னகை என்ற சிரிப்பை எத்தனை விலை கொடுத்து வாங்க முடியாது. சிரிச்சுட்டு போறவங்களே வந்திருக்காங்க. உங்கள்கிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், நீங்க சொல்லணும். இந்த ஊட உட்கார்ந்தவங்களுக்கு ஒண்ணுக்கு ஆகி வந்தா என்ன செய்யும்? சந்தேகம். இதுல இந்த ஓசி பைக்கில் வந்தாலும் எல்லாம் இருக்கு. இல்லை யார் வண்டியில வந்தாலும் கை தூக்க, சும்மா தூக்க. எங்க அனுமதிலாம் கூட்டிட்டு வந்த ஆளு எங்க? ஆனா அந்த கூட்டிட்டு வந்த ஆளு பக்கத்துலேயே நம்மளால உட்காந்துருக்கேன். விட்டுட்டு போயிட்டா திருவள்ளுவர் இந்த தொடையோட உட்காந்துருக்கேன். கூட்டு வந்த ஆளுக்கு கொஞ்சம் தள்ளி உட்காரு. இருக்கட்டும் மச்சான். அப்ப எனக்கு கடுக்குது. எனக்கு கடல்ல லேசா சூவ கடிக்கிறது மச்சான். ஒண்ணுக்கு அவன் அடிச்சுக்கிட்டு போய் அவன் பின்னாடியே. ஏன் இதெல்லாம் சொல்றேன்? அங்கிருந்து நாடகம் பார்த்து அறிவு சார்ந்த நடிகர்களை பார்த்து கோமாளி வேஷம் போட்டவன் தான் இந்த எம்ஜிஆர். அந்த காலத்துலாம் பாத்தீங்கன்னா தூக்குச்சட்டில் ஊத்து தண்ணி, பனியாரம், பட்டாணி, பாய் இதை கொண்டு வந்து பொம்பளையாலாம் 8 மணிக்கெல்லாம் இடம் பிடிப்பார். இன்னைக்கு பொம்பளையால கூட வாட்டர் கேனு, ஹேண்ட் பேக்கு. இன்னும் அடுத்த வருஷம்ல சிலிண்டர் தீட்டு வந்திருக்க தாய். சுகர் வருவதற்கு என்ன காரணம்னா 40 வயசு வந்துட்டாலே மட்டன் திங்கக்கூடாது, கறி திங்கக்கூடாது. பண்ணலாம். ஏன்னா அதுக்கு எத்தனை தடவை ஓட்டாலும் கட்டு கம்பி வச்சு கட்டினா கூட லேசா வெல்டிங் வச்சுட்டு அடிச்சுக்கிறேன். பூரா வெறி உண்டுக்கிறேன். கல்யாணம் ஆகாத ஆம்பளை எல்லாம் கை தூக்குங்க, சும்மா தூக்குங்க. நான் இந்த வேலையை பார்க்குறேன். ஆஃபீஸ் போட்டிருக்கேன் சிவகங்கை முக்கு ரோட்ல கப்ளிங்க்கு அனுபவம். இதுல நிறைய எங்க அன்னைக்கு 2ஆம் தரத்துக்கு அடி ஓடுற மாதிரி தெரியுது. தாய்மார்கிட்ட கேட்பான், எல்லாம் அமைதியா இருக்க. அதான் உங்க கணவர் உங்களுக்கு கிடைச்சது பெரிய பொக்கிஷம்னு சொன்ன பொம்பளை இருந்தா கை தூக்கு. தூக்காட்ட காலையில வந்து அடிப்பேன்னு இருக்கிற மாதிரி
ஆண் வர்க்கம் தூக்குறது கடைசி. நம்ம மனைவிதான் உலகம். கல்யாணம் பண்ணதுல இருந்து நான் இப்ப நல்லா இருக்கேன், எந்த குறையும் இல்லைன்னு சொல்ற ஆம்பளை கைதுங்க. போதும் போதும், கம்பு கொட்ட முடியும், எடுக்க முடியாது. ஏனென்றால் ஒரே மாதிரி வாழ்க்கை வாழணும். கல்யாணம் பண்ணல இருந்து ஒரே மாதிரி வாழ்க்கை வாழணும், அது வாழ்றது இல்லை. கல்யாணம் பண்ணி இந்த ஒரு வாரம் பொண்டாட்டிய புரிஞ்சு கூப்பிடுவேன், டேய் டேய் அனிதா, பொண்டாட்டிய தேங்க, டேய் அனிதா. உடனே அது என்னடா முருகா, ஏய் அணிக்குட்டி அணிக்குட்டிலாம் சொல்லுவேன். ஏ அணிக்குட்டி, மாமாவுக்கு காப்பி போடுவீங்களா? அவங்க இருடா ராஸ்கல், ஏய் அணிக்குட்டி பாவாடை கட்ட வேணாம், அப்படியே வாங்குறேன். பாவாடையெல்லாம் துவைப்பேன். பொண்டாட்டி பாவாடை துவைப்பாங்க, லேசா பொண்டாட்டி எச்சியை துப்பும், கையில வாங்கி நக்குவேன். அணிக்குட்டி எச்சி மண்டை வெள்ளம். அதுல சில பேர் உடுத்துட்டு பயலுக. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் என் கார் கண்ணாடி இறங்கிருச்சு, பக்கத்துல 2 பைக்கில் பேசுறேன், ஏய் மூத்திரத்தை குடிப்பேன், அது உங்க ஆத்தான சொல்லு, உங்க அம்மா அது மூத்திரம் என்னடா தீர்த்த மாட்டா. அவ்வளவு பேசும்போது நமக்கே எரிச்சலா ஒவ்வொருத்தன் சில கையிலே மூடிக்கிட்டு அடிக்கிறானப்பா. லவருக்கு போன தம்பி அந்த மாதிரி கிடையாது. எங்க அண்ணே சிரிக்கிறது ஏன்னா அதானா ஞான கதை. என் தம்பிக்காக அந்த கதை. தம்பி நாளைக்கு மழை நினைச்சிருப்பா, யானை கதை கேட்டா இது யானை கதை சொல்றேன். எல்லாரும் அமைதியா கூட பேசினா முதல்ல இருந்து வருவேன். ஐயா பேசக்கூடாது. தம்பி தம்பி அந்த பாடியை காலி பண்ணி விடு. ஏய் சொல்லுப்பா, அப்புறம் நான் பேசி விடுவேன் படக்குன்னு. நீங்க வார்த்தையை விட்டு தான் படக்குன்னு விடுவேன்ப்பா. தம்பி ரெடி, எல்லாம் மூச்சு எழுத்து விடுங்க. ரெடி ரெடி. ஒரு யானை இந்த நாடகம் முடிய புதிய புதன்கிழமை ஆயிரும். சிரிக்காதீங்க ப்ரோ, அது சாமி யானை. அது காப்பு கட்டி இருக்கு, முத்துமாரியம் கோயிலுக்கு. காப்பு அவுத்துருச்சு. பிடிச்சு விடுறேன் சென்னைக்கு. நாடகம் நிறைய பாண்டி கோயில கடா வெட்டுறாங்கப்பா. சாமி ஐயா துப்பாக்கி வச்சு அவனை சுடுங்க. ஏன் தம்பி தான் கத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு யானை லண்டன் இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்க வந்துடுவாங்க. எப்பறம் என் குடும்பத்தை பேசலாம். யானைக்கு குடும்பம் இருக்கு ப்ரோ, அதுக்கு ரேஷன் கார்டெலாம் இருக்கு. நமக்கு ரேஷன் கார்டில் அரிசி மண்ணெண்ணெய் வர மாதிரி அதுக்கு வந்து சோழநாத்து எல்லாம் நொப்பம் முட்டை. லண்டன் தமிழ்நாட்டை சுத்தி பார்க்கலாம். என்னை சொல்ல விடுவேன், என்ன மண்ணெண்ணெய் ஊற்றி என்னை எரிச்சது, தாயை செத்துனேன். இப்பட்டே இல்லைண்ணா, இது கரும்புச்சாமி பாட்டு. என் தம்பி நான் உங்களுக்காக அண்ணே ஒண்ணுதான்ப்பா செய்யலை, முண்டை மாத்தே வரல. ஆனா நான் வந்தா எரிச்சலா இருக்கேன். டான்ஸ் வந்துச்சுன்னு வை, இந்த செவர்லாம் எடுத்தா தானே இதெல்லாம் இடிச்சு ஆளுக்கு ஒரு நல்லா உருவிட்டு போயிடும். இந்த அக்கா எதுக்குத்தான் அதிசயமா சிரிக்கிறேன்னு நினைக்கிறேன். நைட்டு 1 மணிக்கு கட்டில் உட்காந்து சிரிவோம். புரிஞ்சு போன காட்டுக்குள்ள மாடு முளை பூச்சி நான் புடுமட்டேன் அப்படி சிரிப்பேன். அதை பார்க்க பாருங்க அப்படியே அந்த அக்கா சிரிக்கிறது எனக்கே சிரிப்பு. அவன் பொழப்புல கரெக்டாக இருக்காங்க. இவன் கட்டு போனான்னு எனக்கு கதையை சொல்லு, நாங்கள் போய் சீமக்கல்ல கிண்டாங்கன்னு அடிச்சுக்கணும். சீமக்கல்ல ஒடிச்சு இருங்க அமைதி. லண்டன்ல இருந்து வந்துருச்சு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க அந்த யானைகிட்ட ஏர்போர்ட்ல, சிவகங்கை போங்க, அங்கே ஓஸ் நல்லா யானை சொல்லுது. சிவகங்கை நல்லா பண்ணுவாங்க. சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சு. காரில் இறங்கிருச்சு யானை. டெல்லி பார்த்துருச்சு. போய் கேட்குது, நீங்க பேச இருக்கீங்களே, நீங்க எங்க? நான் லண்டன் அப்படி தமிழ்நாட்டு.
வடதைங்கிற ஊர். அந்த எலி 50 கிராம். அந்த எலி பேர் வந்து அசோக். சத்திய அசோக். அப்ப அந்த லண்டன் யானைகிட்ட போய் நம்ம எலி கேட்க, தமிழ்நாட்டு எலி ஒரு தடவை காங்கிரஸ் போட்டுருக்கேன். அப்ப யானை சொல்லுது, எனக்கு வந்து 500 மூட ஆகும், நீ சின்ன டீ போச்சுட்டு எப்படி பண்ணுவேன் ஓரளவுக்கு, நீங்க ஒரு மாத்திரை எல்லாம் போட்டு அடிக்க அப்படியா, ஏதோ உசுருக்கு உத்தரவாதம், நீ செய்யும் போது நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்றது. யானை பயப்படுது எலிக்கு, ஓசை பார்த்துட்டு பயப்படுது. அப்ப யானை சொல்லுது, லண்டன் அறிவு, உங்க சிவகங்கை மாவட்டத்துல ஏதாவது கோகனட்னா என்ன, இளநீ தென்னந்தோப்பு இருக்கான்னு இந்த யானை கேட்குது. அப்ப எலி சொல்லுது, பக்கத்துல குருசாமி தோட்டம் ஒரு 15 ஏக்கர் இருக்கு, அங்கே சாயந்தரம் வந்து முன்னாடி அடிச்சுட்டு போகும். சரி யானை போய் கலைய லண்டன் பருப்பின்லாம் அடிச்சு கப்ளிங்கெல்லாம் நல்லா சர்வீஸ் ஸ்டேஷன் போய் கப்ளிங்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு போய் நின்றுருக்கு. எலி மக்கா ஓசை லேசா பட்டையில கொடுத்து அடிச்சு லேசா ராவி அதில் 2 பேர் சூழ்ச்சி விட்டு போய் யானை பின்னாடி போய் எலி சுத்தி தேடி இருக்கு. முண்டைக்கு மாலை கப்ளிங் தெரியல, ஒருவேளை முந்திக்கிட்டு கப்ளிங் உள்ளே போயிடுச்சு. அப்ப லண்டன் யானை செத்து போயிடான குசை போட்டு ஊர்ல அடிச்சு போய் கப்ளிங்ல போய் மெதுவா செத்துக்கிட்டு இருக்கு. அந்த நேரம் யானை கிரகத்துக்கு ஒரு இளநீ தலையில விழுந்துருச்சு. திடீர் யானை எலி ரொம்ப வலிக்குது, மெதுவா செய்வா அப்படின்னு பள்ளிக்கூடம் போங்க. ஒரு சாங் பாடுவோமா? எப்போ சாரி அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் டிவி ரிப்போர்ட்டர் வந்துட்டார். அங்கு 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 இந்த மைக்கெல்லாம் சத்தம் கேட்காது. இதுக்கு தானே திருப்பூர் தானே, இங்கிட்டு வா அங்கு 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 அங்கு. ஹலோ, ஓம் சக்தி பராசக்தி, அன்பார்ந்த பெரியர்களே, அருமை தாய்மார்களே, பக்தர்களே, மையன்பர்களே, நாடகக்கல்லா ரசிக பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை வட்டம், சோழபுரம் கிராமத்தில் எழுந்தருளும் அருள்மிகு அருங்குளத்த நாயகி அம்மன் அருள்மொழிநாதர் ஆலய மாபெரும் ஆணி பெருந்திருவிழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆணி பெருந்திழாவை முன்னிட்டு இன்று நடைபெறும் நாடகத்தில் சிவகங்கை மாவட்டம், மானாமதுரை வட்டம், மேலப்படா ஒரு அருகாமையில் உள்ள கள்ளிசேரி கிராமத்தை சேர்ந்த எனது நண்பர், ஆரோக்கிய நண்பர் எம்.கே.ஆர். ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சிவகங்கை மாநகரில் ஆட்டோ மைசெட்டு அனைத்து விளம்பரம் தென்ன தெளிவுடன் பிரபல விளம்பர
அண்ணன் கேஏ அங்கு 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 மற்றும் சிவகங்கை நகரில் ஆட்டோ மூலம் ஆட்டோ மேக்சிட்டி விளம்பரம் கேஏ அங்கு ரேடியோ ஔவையார் தெரு மேலூர் ரோடு சிவகங்கை சார்பாக எனது ஆரோக்கிய நண்பர் திரு எம்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ரூபாய் 200 அன்பளிப்பாக வழங்கப்படுகிறது. நன்றி 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 கலந்த வணக்கம் வணக்கம். நாக்கு தொட்ட போட்டு வர்றது ஆழ்த்துக்கள். உண்மையிலே கலைக்கும் திறமைக்கும் வயது ஒரு காரணம் இல்லை என்று வட்டி தொட்டி எல்லாம் உங்கள் புகழ் பேசுகிறது அங்கு ஐயா. ஆழ்த்துக்கள். நம்ம நன்றி. யாரும் நீங்க வச்சுக்கோங்க, உங்க அன்பு இருந்தா போதும். மைக்கு கொண்டு போயிடாத. மைசெட்டில் பற்றி ஒன்றுனா சேர்க்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அங்கு யாரும் ரசிகர் மன்றம் சொல்லி யார் ரசிகர் மன்ற தலைவர் சொல்லிடுறேன், இல்லைன்னா எங்களுக்கு தூக்கம் வராதுல்ல. ஹலோ, நான் ஒரு நாடக ரசிகன், ஒரு நக்கு நாடக கலைஞர், டான்சராக பங்கேற்று நடிக்கும் ஆடல் அரசி, அபிநய சுந்தரி, நாட்டிய பேரரசி, நடன சிங்காரி, திண்டுக்கல்லை சேர்ந்த 6 மணிமேகலை திண்டுக்கல் 6 மணிமேகலை ரசிகர் மன்ற சிவகங்கை நகர தலைவர் கேஏ அங்கு 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 நான் தான். அங்கு ரேடியோ பப்ளிசிட்டி ஔவையார் தெரு வேலூர் ரோடு சிவகங்கை. அடங்கொக்காளி. மணிமேகலைலாம் நிறைய நேரம் ஆனேன் நான். ரசிகமன்ற தலைவர் மணிமேகலை தெரியுமா? ஓடிடுது. இதுல இருந்து தெரியுது தள்ளிட்டு காலி துணியை குடிக்கிறது. ஒரு ஆம்பளைக்கு ஒரு அப்துல் கலாம் ஐயாவுக்கு ரசிகமன்ற தலைவராக இருந்தா நான் அவனை தலைவனுங்க. மணிமேகலுக்கு தலைவர் ஆகும்பா. அதுல ஒரு சுடம் போடுறான் அங்கு அங்கு சிவகங்கை. அவர் மயந்தானம் பண்ணி அதை கரெக்டாக பேசுனீங்க. என்ன கருத்தும் பண்ண குடி சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை சமாஸ்தானம் தேவஸ்தானம், சோழபுரம் கிராமத்திலே அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு அரவலத்த நாயகி அம்மா ஸ்ரீ அருள்மொழிநாத சுவாமி ஆணி பெருந்திருவிழாவை முன்னிட்டு இன்று 20/6/2026 2ஆம் திருநாள் மண்டபடிதாரர்கள் உள்ள பொன்னழகு கமலாம்பா இவர்கள் குடும்பத்தார் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த மேடையை மேலும் பள்ளமாக்க நினைக்கும் நாடகமா கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடக நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம்
சொன்ன சொல்லி மாறாதடா சோழவன் சாமி சோழர் மாறாது இந்த பாட்டைக்கு விட்டு போன சாமி வீரமுறையில தாய்மொழியா இந்த நாட்டு மக்கள் ஒரு வீரதாரியான இந்த மக்கள் மூலம் எந்த முறையிலாம கூட வர தாய்மொழியா தெளிவாக